ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி சாம்பாருக்கு நான் எப்போவுமே காய்கறி குக்கரில் வேக வைக்க மாட்டேன். ஏன்னா குக்கரில் வேக வச்சோம்னா காய்கறி உடையும். அதனால் எப்போவுமே குக்கரில் வேக வைக்கக்கூடாது. நம்ம இட்லி சாம்பாருக்கு காய்கறி தனியாக தான் நம்ம வைக்கணும். பருப்பு வேக வைக்கும்போது குக்கரில் என்னெல்லாம் சேர்க்கணுன்னா, 2 வெள்ளைப்பூடு, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் காயப்பொடி, இவ்வளோ போட்டு குக்கரில் பருப்பை தனியாக அடித்து எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அப்புறமா நம்ம காய்கறி சேர்க்குறோம்ல, சாம்பார் வைக்க கொஞ்சம் புளி ஊற போடுவேன். மாங்காய் போட்டாலுமே புளி ஊற போட்டிருப்பேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும் புளி சேர்த்தா. அதனால் நம்ம காய்கறி அடுப்பில் கூட்டி வைக்கும்போது நம்ம சக்தி சாம்பார் பொடி தான் நான் எப்போவுமே சேர்ப்பேன். அவங்கவுங்களுக்கு என்னென்ன பொடி வேணுமோ தேவைக்கு அதை சேர்த்துக்கோங்க. நான் செய்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் சக்தி சாம்பார் பொடி போட்டு தான் சாம்பார் வைப்பேன். ஏன்னா வீட்டுக்கு பருப்பு குழம்புங்கிறது வேறு, இட்லி சாம்பாருங்கிறது வேறு. இப்படி வச்சு பாருங்கள், உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறி கூட நம்ம சக்தி சாம்பார் பொடி போட்டு உப்பு போட்டு புளி ஊற்றி வேக வச்சுருவேன். வச்சுட்டு ஒரு முறை தேங்காய் எவ்வளோ தேவையோ, கொஞ்சம் ஒரு துண்டாக இருந்தாலும் 2 துண்டு அவங்கவுங்க தேவைக்கேற்ப கொஞ்சம் தேங்காய் அரைச்சி அதையும் ஊற்றிடுவேன். நல்லா வெந்து வந்த பிறகு ஊற்றிட்டு உடனே ஒரு கொதி கொதிச்சோடனே பருப்பை அதில் சேர்த்துருவேன். சேர்த்துட்டு உப்பு உரப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தாளிசம் போட்டுருவேன். தாளிசத்தில் கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், உள்ளி, கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிசம் போட்டு ஊற்றி விட்ருவேன். கம்மன்னு சாம்பார் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள்.